This is Malathi. நாம இன்னைக்கு simultaneous linear equations in two variables substitution methodல எப்படி சால்வ் பண்ணி அந்த variables ஓட values கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது பிரதியிடுதல் முறையை பயன்படுத்தி இரு மாறிகள் கொண்ட நேரிய சமன்பாடுகளை எப்படி தீர்வு செஞ்சு அந்த இரு மாறிகளின் மதிப்பை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். Exercise 3.11ல first Romanல first question 2x minus 3y is equal to 7, 5x plus y is equal to 9 அப்படிங்கிற இரண்டு linear equations in two variables நமக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது 2x minus 3y சமம் 7, 5x plus y சமம் 9 அப்படின்னு இரண்டு சமன்பாடுகள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து இப்போ ஒருவேளை இதனோட எக்ஸோட வேல்யூ ஒய்ல கண்டுபிடிச்சோம்னா அதை கொண்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு இதுல இந்த ஒய் மதிப்பை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி இது செய்யணும். இப்போ இந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் ஸ்மார்ட் திங்கிங் பண்ணணும். என்ன ஸ்மார்ட் திங்கிங் பண்ணணும்னா இந்த ரெண்டு சமன்பாட்டுல எக்ஸோ அல்லது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஒன்னா ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஈஸி அதை சால்வ் பண்றது. அப்படி பார்க்கும்போது பாருங்க இந்த சமன்பாடுல நமக்கு இந்த ஒய்யோட கெழு 1ன்னு வந்திருக்கு. the coefficient of y is 1 and this. அப்போ நம்ம இதை எடுத்துக்க போறோம். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னும் இதை செகண்ட் ஈக்குவேஷன் பேர் வச்சுக்கிட்டு இதை பாருங்க 5x கூட்டல் y சமம் 9 அப்படிங்கிற இந்த இரண்டாவது சமன்பாட்டை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதுல ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒய்யை இடது பக்கம் வச்சுக்கிட்டு ரைட் சைடில் இருக்கிற 9 கூட இந்த 5x கொண்டு வரும்போது -5x அப்படின்னு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். இந்த ஒய்யோட வேல்யூ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா நம்ம ரெண்டுல இருந்து தான் இந்த ஒய்யை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா மறுபடியும் அதே மதிப்பை கொண்டு போய் இந்த ரெண்டுலயே போடக்கூடாது. சரிங்களா? இப்ப ரெண்டை எடுத்து ஒய் மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த ஒய் மதிப்பை கொண்டு போய் 1ல போடணும். ஸோ சப்ஸ்டியூட் y is equal to 9 minus 5x in 1. அதாவது y சமம் 9 minus 5x என 1ல் பிரதியிட. 2ல எடுத்து கண்டுபிடிச்சோம்னா 1ல பிரதியிடணும். 1ல எடுத்து கண்டுபிடிச்சோம்னா 2ல பிரதியிடணும். இதுதான் மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இப்போ இதுல பிரதியிடுறதுன்னா முதல்ல அந்த சமன்பாடு அந்த ஈக்குவேஷன் எடுத்து கீழே எழுதிக்க போறோம். which is equal to 7. இப்போ இந்த 2x அப்படியே எழுதிக்கிறோம் மைனஸ் 3யும் அப்படியே எழுதிக்கிறோம். இந்த yக்கு பதிலாக தான் இது எழுதணும். ஸோ yக்கு பதிலாக என்ன எழுதணும்? 9 minus 5x. பாருங்க இது 3 into y அப்படிங்கிறதுனால இந்த yக்கு ரெண்டு பைனாமியல் எக்ஸ்பிரஷன் ரெண்டு உறுப்புகளுடைய ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது அப்படின்றதுனால பிராக்கெட் போட்டு எழுதணும். ஏன்னா இந்த 3 இதுக்குள்ள இருக்கிற ரெண்டுக்கும் சொந்தம் அப்படிங்கும்போது இந்த ஒய்யா இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது நாம இந்த 9 minus 5xக்கு இப்படி பிராக்கெட் போட்டுருணும். அப்புறம் சமக்குறி போட்டு இந்த 7 எழுதிக்கணும். ஓகேங்களா? என்ன பண்ணிட்டோம்? இந்த 2x அப்படியே எழுதிட்டோம், இந்த மைனஸ் அப்படியே எழுதிட்டோம், இந்த 3யும் அப்படியே எழுதிட்டோம். இந்த yக்கு பதிலாக இந்த 9 minus 5x இங்க போட்டோம். ஒரு உறுப்புக்கு பதில் ரெண்டு உறுப்பு போடுறோம் இல்லைங்களா? அதனால பிராக்கெட் போட்டு போடணும். ஏன் அப்படின்னா இந்த வெளியே இருக்கிற 3 உள்ள இருக்கிற இந்த ரெண்டுக்கும் சொந்தம் அப்படின்றதுனால போட்டி எடுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல நாம பெருக்க போறோம். எப்படி அப்படின்னா பாருங்க 3 9s are -3 into 9 27 27 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பாருங்க 3ஆல பெருக்கும் போது 15x சமம் 7 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? பாருங்க 2xையும் 15xையும் கூட்டிங்கன்னா 17x அப்படின்னும் இந்த 7 அப்படியே எழுதிக்கிட்டு -27 அந்த பக்கம் போனா +27 ஆகி இது என்ன பக்கம் ரைட் சைட்ல என்ன ஆகும் அப்படின்னா 34 ஆகும். எக்ஸின் மதிப்பு தான் வேணும். அப்போ 17க்கும் எக்ஸுக்கும் இடையில என்ன குறினா பெருக்கல் குறி. அது அந்த பக்கம் போகும்போது வகுத்தலாக இந்த 17 போயிடும். இறக்கிட்டோம். ஸோ 17 2 வாட்டி 34ன்னு எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு கிடைச்சதையும் இங்க கொண்டு போய் போட்டா இந்த ஒய்யோட மதிப்பு கிடைச்சிடுங்களா? ஸோ சப்ஸ்டியூட் x equal to 2 in எதுல y சமம் 9 minus 5xல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ y is equal to 9 minus 5 into 2 போடுறோம். 9 minus 10 9ல 10 போச்சு. சின்னதுல பெரியசு கழிச்சா மைனஸ் 10ல 9 போனா 1 -10
பிளஸ் 9 கொடுத்துருக்காங்க. வேற வேற குறினாவே கழிக்கணும்னு தெரியும். இதுல பெரிய நம்பர் குறிய போட்டு 10ல 9 போச்சுன்னா 1ன்னு கழிச்சு போட்டுரும். ஸோ ஒய்யோட மதிப்பு -1, எக்ஸோட மதிப்பு 2ன்னு கிடைச்சிது. ஸோ இதனுடைய சொல்யூஷன் நம்ம எப்படி எழுதணும்னா பிராக்கெட் போட்டு முதல்ல எக்ஸோட மதிப்பு 2, அதுக்கப்புறம் இந்த ஒய்யோட வேல்யூ -1. therefore the solution is 2, -1. இதுதான் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். ஃபர்ஸ்ட்லயே செகண்ட் क्वेश्चन 1.5x plus 0.1y is equal to 6.2. அதுலயே செகண்ட் ஈக்குவேஷன் 3x minus 0.4y is equal to 11.2 அப்படினு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது 1.5x கூட்டல் 0.1y சமம் 6.2 னும் 3x minus 0.4y சமம் 11.2 இரண்டு சமன்பாடுகள் கொடுத்துட்டாங்க. இப்போ இரண்டுமே தசம எண்கள்ல இருக்கு. இந்த தசம எண்கள்ல வச்சுக்கிட்டு அப்படியே தான் ஒர்க் அவுட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு இந்த டெசிமல்ல நம்ம ஹோல் நம்பரா மாத்திக்கணும். எப்படி பண்றோம் அப்படின்னா பார்க்கலாம் பாருங்க. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கங்கள் பொதுவா இந்த சமன்பாட்டுல இருக்குன்னு பார்த்தா புள்ளிக்கு அப்புறம் ஒவ்வொரு இலக்கங்கள் தான் இருக்கு. அப்படின்னா 10ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டா ஒரு ஹோல் நம்பரா மாறிடும். அதனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் 10ஆல பெருக்குவோம், ரெண்டாவது சமன்பாட்டையும் 10ஆல பெருக்கி அதை முழு எண்களாக மாத்திக்கிறோம். சரிங்களா? சோ டெசிமலா இருக்கிறத கம்ப்ளீட்டா ஹோல் நம்பரா மாத்திக்கிறதுக்காக லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் 10ஆல பெருக்கிக்க போறோம். சோ 10 into 1.5x plus 10 into 0.1y is equal to 10 into 6.2 அப்படின்னு வரும். அதாவது 10 பெருக்கல் 1.5x plus 10 பெருக்கல் 0.1y சமம் 10 பெருக்கல் 6.2. இடது பக்கம் வலது பக்கம் ஒவ்வொரு உறுப்புகளையும் 10ஆல நாம பெருக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இது புள்ளி இந்த பக்கம் தள்ளி இது 15x ஆ மாறிடுமா? இது என்ன ஆகும்? இந்த புள்ளி இங்க வந்துருச்சு அப்படின்னா 1.y வரும். 1க்கு அப்புறம் புள்ளி தேவையில்லை, ஒரு y ஆயிடும். ஸோ சிம்பிளி இதை y கூட எழுதிக்கலாம். இங்க புள்ளி இந்த பக்கம் வந்து 62 அப்படின்னு இந்த முதல் சமன்பாடு மாறிடுச்சு. ரெண்டாவது சமன்பாடு கூட இங்கேயும் 10 இங்கேயும் 10 இங்கேயும் 10ஆல பெருக்கிறோம். ஸோ 10 பெருக்கல் 3x பிளஸ் மைனஸ் இங்க, ஸோ மைனஸ் 10 பெருக்கல் 0.4y சமம் 10 பெருக்கல் 11.2 இந்த ரெண்டாவது சமன்பாட்டின் ஒவ்வொரு உறுப்புகளையும் 10ஆல பெருக்கிறோம். அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா 3 10 30x ஆ மாறிடும். இங்க நான் இந்த புள்ளி பின்னால போயிட்டு 4y ஆ மாறிடும். சமம் இந்த புள்ளி பின்னால போய் 112ன்னு மாறிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷனுமா சேஞ்ச் ஆகுது. அதாவது முழு எண்களாக மாறின சமன்பாடுகள் இந்த ரெண்டும் தான். இப்போ நம்ம இது ரெண்டையும் மறுபடியும் 1 2ன்னு எழுதிட்டோம். போன கணக்கிலேயே சொன்னேன் இல்லைங்களா, ஸ்மார்ட் திங்கிங். இந்த ரெண்டு சமன்பாட்டுல y தனியா y கூட 1ன்ற கோஎஃபிஷியன்ட் இருக்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்றோம். பாருங்க இங்கேயே இருக்கு. ஸோ இங்க என்ன பண்றோம், இதனுடைய y மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு வந்து இந்த ரெண்டாவது சமன்பாட்டுல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். பாருங்க இப்போ இந்த y மட்டும் 1ல இருந்து y மட்டும் லெஃப்ட்ல வச்சுக்கிறோம். equal to 62 minus 15x அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளஸ் 15x வலது பக்கம் கொண்டு வந்து மைனஸ் 15x அப்படி எழுதிட்டோம். ஓகேங்களா? நமக்கு y-யோட மதிப்பு இப்படி கிடைச்சிருச்சு. இது எதுல போடணும்? இது 1ல இருந்து எடுத்துருக்கோமா? உடனே இதை எதுல தான் பிரதியிடணும்? ரெண்டாவதுல தான் போடணும். ஸோ ரெண்டு எங்க? இது 30x minus 4y ஒரு வாட்டி எடுத்து எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் பிரதியிடுதல் சொல்றேன். பாருங்க 30x minus 4 இந்த yக்கு பதிலா இதை அப்படியே போடணும். அப்படிங்கும்போது பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா இது ஒரு உறுப்பு அதனால பிராக்கெட் தேவையில்லை. இப்போ நான் ரெண்டு உறுப்புகளை அங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், அதனால பிராக்கெட் போடுறேன். என்ன வரணும்? 62 minus 15x அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரு உறுப்புகளை பிராக்கெட் போட்டு எழுதிட்டு இந்த பக்கம் 112ன்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? இங்க பாருங்க 30x மைனஸ் இந்த 4ஆல பெருக்கிறோம் 8 248ன்னு கிடைக்குது. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 60x அப்படின்னு இந்த மைனஸ் 4ஆல இந்த மைனஸ் 15 பெருக்கும்போது 60x சமம் 112 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ 30xையும் 60xையும் கூட்டுறோம். ஏன்னா ரெண்டும் பிளஸ் குறியில இருக்கிறதுனால எனக்கு 90xன்னு இடது பக்கம் கிடைச்சிருச்சு.
112 வலது பக்கம் இருக்குங்களா, அது கூட இதை கொண்டு போய் கூட்ட போறேன். ஏன்னா லெஃப்ட் சைட்ல மைனஸா இருக்கிறது வலது பக்கம் போகும்போது பிளஸ்ஸா மாறிடுமா. ஸோ 248ன்னு நான் இது ரெண்டையும் கூட்டும் போது பாருங்க, 2ஐயும் 8ஐயும் கூட்டுறேன் 10, மிச்சம் 1 வந்துருச்சுங்களா. இதோட 5 இதோட 6, 360. எவ்வளோ? 90x மதிப்பு 360 அப்படின்னா எக்ஸின் மதிப்பு சமம் 360/90. ஏன்னா இங்க பெருக்கலா இருக்கிற 90 வலது பக்கம் வரும்போது வகுத்தலா வந்துடும். ஸோ மல்டிபிகேஷனா இருக்கிற இந்த 90 ரைட் சைடு வரும்போது டிவைசரா வந்துருது. 4 டைம்ஸ் அடிச்சிட்டோம். x = 4ன்னு எக்ஸோட மதிப்பு 4ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. இந்த 4 இங்க கொண்டு வந்து போட்டோம்னா y யோட மதிப்பு கிடைக்குமா. ஸோ சப்ஸ்டிடியூட் x = 4 in எதுல பிரதியிட போறோம், y சமம் 62 - 15x ல நாம பிரதியிட போறோம். இப்போ y சமம் 62 - 15 into இந்த x இன் மதிப்பு 4ங்களா, இது இங்க போட்டுட்டேன். இப்போ 62 - 15 4 வாட்டி 60. அப்போ y யோட மதிப்பு என்ன, 2ன்னு கிடைக்குதா. இப்போ நாம சொல்யூஷன் எழுத போறோம். தீர்வு ஃபர்ஸ்ட் x ஓட மதிப்பையும் அதுக்கப்புறம் y யோட மதிப்பையும் பிராக்கெட்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ 4ன்னு, அடுத்து y யோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் இந்த செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர். ஃபர்ஸ்ட்லியே தேர்ட் क्वेश्चन, a 10% of x plus 20% of y is equal to 24 ங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 3x minus y is equal to 20 அப்படிங்கிறது ரெண்டாவது ஈக்குவேஷன். அதாவது x இன் 10% கூட்டல் y இன் 20% சமம் 24. அதுவே 3x minus y சமம் 20 அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு சமன்பாடு. இதுகளை தீர்வு செய்யணும் எந்த முறையில் அப்படின்னா பிரதியிடுதல் முறையில் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நாம இதை ஒரு சமன்பாடா மாத்திக்க போறோம். 10% அதாவது 10%, x இன் 10%ங்கிறத x into 10% அப்படின்னும் பிளஸ் y இன் 20%, 20% of y y into 20% is equal to 24 அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேங்களா. இப்போ இந்த 10% எப்படி எழுதுவோம் அப்படின்னா 10/100ன்னு எழுதுவோங்களா. அதே போல y into 20/100ன்னு எழுதுவோமா. சதவீதக்குரிய எடுத்துக்கிட்டு கீழே by100 சதத்துக்கு அப்படின்ற அர்த்தம். by100/100 ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். பாருங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். அதே தான் இங்கேயும். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா 1/10 0.1x அப்படின்னு எழுதுவோமா. அதே மாதிரி இங்க இது 0 பாருங்க, 2/10 0.2y அப்படின்னு எழுதுவோம். இந்த 24 அப்படியே எழுதிட்டோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி புள்ளியில வந்துச்சு தசமமா வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எத்தனை தசம இலக்கங்கள் இருக்குன்னு பார்த்து அது காட்டி பெருக்கி அதை முழு எண்ணாக மாத்திக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ டெசிமல் நம்பரா வந்திருக்கிறதுனால டெசிமல் பிளேசஸ் எத்தனை, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் பிளேசஸ்ன்னு பார்க்குறோம். 0.1னா 1 தான். இங்கேயும் ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருக்குன்னா 10ஆல இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டையும் 10ஆல பெருக்கிக்கிறோம். ஸோ 10 into 0.1x plus 10 into 0.2y சமம் 10 into 24. நம்ம இடது பக்கம் மட்டும் செய்யக்கூடாது, ஏன்னா இங்கே தான் தசம எண் இருக்கு, அதனால இந்த பக்கம் மட்டும் பண்ணுறேன்னு பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன இடது பக்கம் பண்ணாலும் அதை அப்படியே வலது பக்கமும் செய்யணும். ஸோ அதனால தான் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டையுமே 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது என்ன ஆகும்னா இந்த புள்ளி இந்த பக்கம் போய் ஒரு எக்ஸ் ஆகிடும். ஒரு எக்ஸ் இஸ் எக்ஸ், 2y ஆகும். ஸோ 2y is equal to 240 அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ தான் கிடைச்சிருக்கு. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன இருக்கு, 3x minus y சமம் 20 அப்படிங்கிறது இரண்டாவது சமன்பாடு. ஓகேங்களா. அப்போ இந்த ரெண்டுல x கூட 1 அல்லது y கூட 1ன்னு இருக்கிற மாதிரியான மாறி எங்க இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. நான் உடனே இதுலயே எடுத்துக்க போறேன். x இடது பக்கம் வச்சுக்க போறேன். 1ல இருந்து x இடது பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 2y வலது பக்கம் அனுப்ப போறேன். ஸோ 240 minus 2y அப்படின்னு. இப்போ நான் இந்த ரெண்டு சமன்பாட்டையும் பார்த்தேன். x கூட கெழு 1ன்னு இருக்கான்னு பார்த்தபோது இங்கே இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருந்தா நம்ம அதை அப்படியே ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அப்போ இந்த எக்ஸை இடது பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 2y 240க்கு பின்னாடி வலது பக்கம் -2y எழுதிக்கிட்டோம். இது எது அப்படின்னா 1ல இருந்து மாத்தினது. இதை நம்ம எதுல சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 2ல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், 1ல பண்ணிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இதை 1ல இருந்து கிடைச்ச விஷயத்தை நம்ம இந்த 2ல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் இன் 2 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ பாருங்க இந்த 3 இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை எழுதணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக இந்த 2 உறுப்புகளை எழுதணும். ஸோ பிராக்கெட் போட்டுட்டோம். பாருங்க எக்ஸுக்கு பதிலாக நான் 240 மைனஸ் 2y அப்படின்னு பாருங்க 3 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை எழுதிட்டேன். அப்புறம் மைனஸ் y சமம் 20 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இந்த 3ஆல உள்ள கொண்டு போய் பெருக்கிறோம். ஸோ 3 0s are 0, அப்புறம் 4 3s are 12, மிச்சம் 1, 3 2 6 720 இது வந்துருச்சு. மைனஸ் 6y வருது. உள்ள கொண்டு போய் 3ஆல பெருக்கும் போது மைனஸ் 6y மைனஸ் y சமம் 20 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 720 பாருங்க ரெண்டுக்கும் ஒரே குறிங்கனால அதே குறியை போட்டு கூட்டிக்கிட்டோம் 20. இப்போ இந்த மைனஸ் 7y இடது பக்கமே வச்சுக்கிட்டு இந்த 720 லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு அனுப்ப போறோம். இந்த 720க்கு முன்னாடி என்ன குறின்னு பார்க்குறோம். மைனஸ் குறியா பிளஸ் குறியான்னு பார்த்தா பிளஸ் குறி இருக்கு. இங்க பிளஸ் 720 இருக்கிறது. அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 720 மாறிடுது. இது மைனஸ் 7y 20ல 720 போனா மைனஸ் 700. இப்போ y-யோட மதிப்பு தான் வேணும் அப்படின்னா y-க்கும் 7க்கும் இடையில என்ன குறின்னு பார்க்குறோம். பெருக்கல் குறி. இப்போ இங்க பெருக்கலா இருக்கிற இந்த மைனஸ் 7 இங்க வகுத்தலா கொண்டு வந்துட்டோம். மேல இருக்கிற மைனஸ் 700 அப்படியே எழுதிக்கிட்டோம். பாருங்க மைனஸ்க்கு மைனஸ் போயிடுச்சு. y சமம் 700 7ஆல வகுக்கும் போது 100 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ y மதிப்பு கிடைச்ச உடனே இங்க x மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா? இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி therefore x is equal to 240 minus 2 into y. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ 240 minus 2 into y ஓட மதிப்பு 100ங்களா? அப்போ 240 minus 200ன்னு கிடைக்கும். அப்போ x ஓட மதிப்பு என்னன்னு கிடைக்குது? 40ன்னு கிடைக்குமா? therefore சொல்யூஷன் எழுதிடலாமா? சொல்யூஷன் தீர்வு முதல்ல x ஓட மதிப்பும் அதுக்கப்புறம் y ஓட மதிப்பும் நம்ம இப்படி பிராக்கெட் போட்டு எழுதணும். ஸோ 40, 100. இதுதான் இந்த தேர்ட் क्वेश्चनோட ஆன்சர். ஃபர்ஸ்ட்லயே ஃபோர்த் क्वेश्चन √2x minus √3y is equal to 1. அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து √3x minus √8y is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது √2x minus √3y சமம் 1னும் √3x minus √8y சமம் 0னும் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு என்னன்னு சொன்னேன்னா எக்ஸோட கெழுவோ அல்லது ஒய்யோட கெழுவோ இந்த ரெண்டு சமன்பாட்டில் ஒன்று இருக்கிற மாதிரி முதல்ல தேடுங்க. அப்படி இல்லைன்னா தான் அடுத்ததுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படின்னா அடுத்ததுக்கு என்ன போகிறது அப்படின்னா இது ரெண்டுல எது சிம்பிளான ஈக்குவேஷனாக இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இது 0ன்னு வந்துருச்சு. அப்போ இந்த பக்கம் அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எது தூக்கிட்டு வந்தாலும் ஃப்ரீயாக வரும். பாருங்க எப்படின்னு பாருங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டை விட இந்த செகண்ட் எனக்கு ஈஸி. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. √3x மைனஸ் √8y சமம் 0ன்னு வந்திருக்கா? நான் இப்போ வந்து எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஒய் அந்த பக்கம் தூக்கிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் வரும். அதுவே இதை எடுத்திருந்தேன்னா பாருங்க 1 பிளஸ் √3yன்னு 1 பிளஸ் √3yன்னு ஒரு பைனாமியல் எக்ஸ்பிரஷன் ரைட் சைடில் வரும். ஈருறுப்பு கோவையை வலது பக்கம் வரும். அதுவே இதை எடுத்துக்கிட்டதுனால பாருங்க என்ன கிடைக்கும் எனக்கு? √3x சமம் இந்த மைனஸ் √8y அந்த பக்கம் தூக்கிட்டு வரும்போது பிளஸ் √8y அப்படின்னு வந்துடும். இந்த 0 இருக்கனால இந்த 0 காணாமல் போயிடும் இல்லையா? ஆனால் நான் இதை எடுத்திருந்தேன்னா இப்படி தானே வரும். இதை விட இது ஈஸியாக இருக்கும்ல. அதனால தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்க எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுனா நான் √8 இங்கே பெருக்கலாக இருக்கிற பாருங்க √3க்கும் எக்ஸுக்கு இடையில பெருக்கல், அதனால இங்கே வகுத்தலாக வந்துடும். அப்போ எக்ஸோட மதிப்பை நான் ஒய்ல கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். எதுல இருந்து அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து. இப்போ இதை நான் எதுல கொண்டு போய் போடணும்? ஃபர்ஸ்ட்ல கொண்டு போய் போடணும். இப்போ போட பாருங்க. x equal to √8 by √3y இதை சப்ஸ்டியூட் இது in 1 ஏன்னா நான் ரெண்டாவதுல கண்டுபிடிச்சதுனால 1ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் 1. எடுத்து எழுதிக்கிற முதல்ல √2x minus √3y is equal to 1ல போடணும் 1 √3x minus √3y is equal to 1 அப்படின்னு எடுத்து எழுதிட்டேன். இப்போ நான் xக்கு பதிலாக இதை போடணும். எப்படி? √2 into இது ஃபுல்லாக எழுதிக்கணும். √8 by √3y
மைனஸ் ரூட் 3y சமம் 1 அப்படின்னு நான் எழுதிட்டேன். பாருங்க, இந்த ரெண்டுலையும் பொதுவா இருக்கக்கூடிய இந்த y-யை நான் வெளியே எடுத்துட்டு போறேன் இடது பக்கம். ஸோ y வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி இருக்கிறத நான் கலெக்ட் பண்ண போறேன். மீதினா இது ரெண்டும் தொகுதியில் இருக்கு இல்லையா, போத் ஆர் இன் த நியூமரேட்டர். இப்போ ரூட் 2ஐயும் ரூட் 8ஐயும் பெருக்கினேன் அப்படின்னா ரூட் 14 வந்துருச்சு. கீழே ரூட் 3 அப்படியே இருக்கு, மைனஸ் ரூட் 3 பாக்கி. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரைட் சைடில் 1 இருக்கு. இப்போ எனக்கு தெரியும் ரூட் 16ஓட மதிப்பு 4ன்னு தெரியும். ஓகேங்களா, இது 4 பை ரூட் 3 மைனஸ் ரூட் 3 சமம் 1ன்னு இருக்கு. இப்போ இதனுடைய பகுதி 1ன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, 1 பை இல்லை 7 பை 11 மைனஸ் 3ன்னு இருந்தால் இதை கொண்டு போய் இங்கே வச்சு பெருக்குவோமா? இப்போ 7 மைனஸ் 33 பை 11 எழுதுவோமா? இப்படி தானே பண்ணுவோம். அந்த மாதிரி இது ரெண்டையும் பெருக்கிக்கலாமா? ரூட் 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைச்சிருமா? அப்போ 4 மைனஸ் இதை பெருக்கி இங்கே தானே வச்சுக்கணும், 3 பை ரூட் 3ன்னு வரும். = 1. இப்போ y இன்ட்டு 4ல் 3 போச்சுன்னா 1 பை ரூட் 3 சமம் 1 ஆயிடுமா? இப்போ y-யோட வேல்யூ வேணும்னா இங்கே பெருக்கலா இருக்கிற அந்த 1 பை ரூட் 3 அந்த பக்கத்தில் கொண்டு போகலாமா? பாருங்க எப்படி, y = இது அப்படியே தலைகீழாக அந்த சைடு போகும், 1 இன்ட்டு ரூட் 3 பை 1 அப்படின்னு. இந்த 1 போய் y = ரூட் 3 அப்படின்னு y-யோட வேல்யூ கிடைச்சிச்சு. இந்த y-யோட வேல்யூ கொண்டு போய் இங்கே போடலாமா? x வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு y சமம் ரூட் 3 என x சமம் ரூட் 8 பை ரூட் 3 பை y-இல் பிரதியிட. இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் y = ரூட் 3 in x = ரூட் 8 பை ரூட் 3y. இதில் போடணும் அப்படின்னா x = பாருங்க ரூட் 8 பை ரூட் 3, y-யோட வேல்யூவும் ரூட் 3 போட்டோமா? ரூட் 3க்கு ரூட் 3 போயிடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் 8 எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு எழுதலாம். பாருங்க, இந்த ஜோடிக்கு ஒரு 2 வெளியே எடுத்துடலாமா? மீதி இருக்கிற 2 உள்ள போட்டுடலாமா? அப்போ x-ஓட மதிப்பு 2 ரூட் 2ன்னு கிடைக்குது, y-யோட மதிப்பு வெறும் ரூட் 3ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம இதனோட சொல்யூஷன் எழுத போகிறோம். தீர்வு ஃபர்ஸ்ட் x-ஓட வேல்யூவை எழுதணும், 2 ரூட் 2, அதுக்கப்புறம் கமா போட்டு பக்கத்தில் y-யோட மதிப்பை எழுதணும். ஸோ இதுதான் 4th கொஸ்டினோட ஆன்சர்.